கதை கருவூலத்திலிருந்து இன்றைய கதையின் பெயர் ஆட்டுக்குட்டி. வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம். ஆட்டுக்குட்டி பசுமையான மிகவும் சுவையான புல்லை கண்டுபிடிக்க புறப்பட்டது. மேலே நீலவானம் இருந்தது. ஆனால் அது நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஆறு சலசலத்து கொண்டிருந்தது. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு அதன் சத்தம் கேட்கவில்லை. ஒரு பறவை அதை நோக்கி, ஆட்டுக்குட்டி, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டது. ஆனால் ஆட்டுக்குட்டி அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அது பசுமையான மற்றும் சுவையான புல்லை தேடி முன்னோக்கி சென்றது. அது முன்னோக்கி நகர்ந்த போது ஆட்டுக்குட்டி அதன் அம்மாவை விட்டு விலகிச் சென்றது. ஆட்டுக்குட்டி சில பசுமையான மற்றும் சுவையான புல்லை கண்டதும் அது அதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது. அது அம்மாவை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. ஆட்டுக்குட்டி எங்கே போனது என்று அம்மா மிகவும் கவலைப்பட்டது. அது சோள வயலில் தேடியது. ஆனால் ஆட்டுக்குட்டி அங்கு இல்லை. அம்மா ஆற்றை நோக்கி ஓடியது. ஆட்டுக்குட்டி ஆனால் அங்கும் இல்லை. எங்கே என் குழந்தை என்று அம்மா கத்தியது. ஒரு பறவை அம்மாவிடம், ஆட்டுக்குட்டி பாலத்திற்கு அருகில் உள்ள பசுமையான புல்வெளியில் தூங்குகிறது என்றது. ஆட்டுக்குட்டியின் அம்மா பாலத்தை கடந்து பசுமையான புல்வெளியை அடைந்தது. அங்கு ஆட்டுக்குட்டி ஆழ்ந்து தூங்குவதை கண்டது. எழுந்திரு என் குழந்தையே என்று அம்மா அன்புடன் அதை எழுப்பியது. நீ தொலைந்து விட்டாய். நான் எங்கே தொலைந்தேன்? இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்தேன் என்று ஆட்டுக்குட்டி சொன்னது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதோ உங்களுக்கான இன்றைய கேள்வி. அம்மா தன் ஆட்டுக்குட்டியை எங்கே கண்டுபிடித்தது?